5 முறை மாறதுக்கான காரணம் இது மாதங்கள் இது கரை ஊருக்கு பாசம் என்ன விலை மேடம் 400 ஒரு விலைக்கும் போது எவ்வளோ மீன் தான் கிடக்கா எவ்வளோ வேண்டிய போகுது எவ்வளோ மீன் கிலோ 1000 186 ரூபாய் கிடக்கு 180 தாங்க ஒரு கிலோவுக்கு 200 ரூபா தைக்கிறது அதுல வந்து சந்த காசு 100 ரூபா கொடுக்கும் கொடுத்தா கூட 100 ரூபான்னு தரும் பண்டத்தரிப்பு பொதுக்கு அந்த நிலவரங்கள் என்ன மிளகறி என்ன விலையாக மரவள்ளியில என்ன விலை மரவள்ளி முருங்கங்க என்ன விலை முருங்கங்க இன்றைக்கு 1 கிலோ 200 ரூபா 1 கிலோ 200 லீக்ஸ் 1 கிலோ மாங்காய் என்ன விலை மாங்காய் 50 ரூபா 40 ரூபா கத்தரிக்காய் புடலங்க என்ன மாதிரி பழங்கள் எல்லாம் என்ன விலை போகுது 100 ரூபா 200 ரூபா பல மாதிரி விற்கிறோம் என்ன திருக்காய் என்ன போகுது இது திருக்க 400 ரூபா 400 ரூபா எவ்வளோ கோழி வைக்கி போகுது 1450. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பண்டத்தரிப்பு சுற்றுவட்ட பாதைக்கு இப்போ கொஞ்சம் முன்பாக வந்து காட்சி பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வருடங்களும் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வருடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தை பகுதிகள் வந்து எப்படி இருக்குது, அதில் வந்து மாற்றங்கள் வந்து இதாக நடந்திருக்குதா, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சந்தை பகுதிகளையும் வந்து எப்படி வந்து வியாபாரங்கள் வந்து செய்கிறாங்க, மக்கள் வந்து எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்க, ஒவ்வொரு பொருட்களுடைய விலைகள், மரக்கறிகள் விலை, மீன்களுடைய விலை, பழங்களுடைய விலை எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் வெவ்வேறுபட்ட இடங்கள் ஒரு இடங்கள்லேயே வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்காமல் வெவ்வேறுபட்ட இடங்களுக்கு வந்து நாங்கள் பயணித்து ஒவ்வொரு சந்தை பகுதிகளையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பண்டத்தரிப்பு பொதுச்சந்தை வந்து எப்படி இருக்குது, இன்றைய நாளில் விலை நிலவரங்கள் வந்து எப்படி வந்து போகுது, 2025ஆம் ஆண்டு இருந்ததை விட 2026ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் வந்து வந்திருக்கா, மக்கள் வந்து எப்படி வராங்க போகிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விடயங்களை வந்து இன்றைக்கு இந்த காலை வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ பைக்கில் வந்து பயணம் செய்ய போகிறோம். இந்த நகரப்பகுதியும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து காட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சந்தை பகுதிக்குள்ளே வந்து போகிறோம். போய் இன்றைய நிலவரங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ பண்டத்தரிப்பு இந்த சுற்றுவட்ட பாதைக்கு கொஞ்சம் முன்பாக வந்து நிற்கிறோம். இந்த பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள்லாம் நாங்கள் முதல் வந்து பார்க்கலாம் வந்து இல்லை. இப்போ அந்த புதிய கட்டடங்கள்லாம் வந்து வந்துடுது. பாருங்க, இப்படியே வந்து பயணிக்க இருக்கிற விடயங்களை வந்து காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ பட்டுக்கோட்டை பக்கத்துலேருந்து இந்த சந்தியில் வந்து நிற்கிறோம். இப்படியே இருந்தாலும் அந்த பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தால் வந்து போகணும்னு சொல்லி சொன்னால் மாதங்களுக்கு வந்து போகிறது. இப்படியே நாங்கள் இந்த ரவுண்டை போட்டால் வந்து இப்படியே வந்து போகணும். இந்த பக்கங்கள் எல்லாம் பாருங்கள், நிறைய கடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் இருக்குது. பாருங்க, பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் இருக்குது. அப்படியே பயணிச்சோம்னு சொல்லிச்சுன்னா நகர பகுதிக்குள்ளே நுழையிறோம். இங்கே வந்து பழக்கடைகள் எல்லாம் இருக்குது, பெயிண்ட் கடைகள் வந்து இருக்குது, பெரிய உடுப்பு கடைகள், இங்கே வராங்க முத்து மாடி புடவை சொல்லி நிறைய உடுப்பு கடைகள், சாப்பாட்டு கடைகள் எல்லாமே வந்து இருக்குது. எங்களை பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே பாருங்க, சாரா டெக்ஸ்டைல், இங்கே பாருங்க நிறைய கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. இல்லை பாருங்க, இங்கே வந்து நகைக்கடை, பெரிய கணேசா ஃபேன்சின்னு சொல்லி இங்கே பாருங்க பெரிய கடைப்பகுதிகள் இருக்குது. இப்போ சந்தை பகுதி கிட்ட வந்து இங்கே பாருங்க பொதுச்சந்தை பண்டத்தரிப்பு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து போகணும். இப்போ நான் இங்காலயம் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போய் நகர பகுதியை வந்து பார்ப்போம். பாருங்கள், இங்காலயம் எல்லாம் வந்து எல்பி ஃபினான்ஸ் வந்துடுது, நிறைய கடைகள் எல்லாம் வந்து இருக்குது, பியூட்டி பார்லர். அங்கெல்லாம் போனோம்னு சொல்லிச்சோன்னா அப்படியே சரி. ஓகே, நாங்கள் இதோட வந்து நிப்பாட்டுவோம். அப்படியே நாங்கள் வந்து சந்தை பகுதிக்கு வந்து உள்ளே வந்து போவோம். இதில் பாருங்கள், பண்டத்தரிப்பு அஞ்சல் அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதில் அப்படியே நாங்கள் சந்தைக்குள்ளே போய் விலை நிலவரங்களை வந்து பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ சந்தை பகுதிக்கு முன்பாக தான் வந்து நிற்கிறோம். பாருங்கள், இதில் வந்து அதில் பேர் பலகை எல்லாம் வந்து இதில் வந்து போட்டிருக்குது. பொதுச்சந்தை பண்டத்தரிப்பு 2026 எப்படி இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். பாருங்கள், ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி கடைகள்லாம் வந்து இதில் முன்னுக்கு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். நிறைய மரக்கறிகள் இதில் வந்து ஆக்களெல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, மரக்கறிகள் எல்லாம் இங்காலயம் இருக்குது, இதில் முன்னுக்கு இருக்குது, மரக்கறிகள் எல்லாம் வந்து இருக்குது. ஓகே, ஆக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். இங்கே அம்மம்மா எல்லாம் மரக்கறிகள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறா. இங்காலயம் வந்து இருக்குது மரக்கறிகள். இங்கே பாருங்கள், ஆக்களெல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். பாருங்க, அம்மா வியாபாரம் 186 ரூபாய் கிடக்கு, 180 தாங்க. 86 ரூபாய் கிடக்கும்.
180, 100, 200, 280. தக்காளி பழம் 1/4 கிலோ 200 ரூபா. அம்மா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு பண்டத்தரிப்பு பொதுச்சந்த நிலவரங்கள் என்ன மரக்கறி என்ன விலையா இன்றைக்கு என்ன மாதிரி பொதுச்சந்த நிலவரம் மரக்கறி என்ன சொல்கிறோன்றே தெரியாமல் என்ன சொல்கிறது தெரியாதா? ஏன் என்ன காரணம்? வெள்ளத்தால் அங்கே பாதைகள் பிரச்சனையோ இல்லாட்டால் அதில் விலை அங்கே விலையோ அழுகி போச்சோ என்னவோ தெரியல. ரைட் ரைட் ரைட். அப்போ இப்படி தான் போகுது. அப்போ இன்றைக்கு என்ன மாதிரி வெங்காயம் எல்லாம் என்ன போகுது இன்றைக்கு? இன்றைக்கு 220 போகுது. 220 ரூபா. நீங்களும் எவ்வளோ வைக்கிறீங்க? 280 ரூபா. 280 எடுத்து இன்றைக்கு 220 விலைக்கு விற்கிறீங்க. ரைட் ரைட். எடுத்த விலையை விட குறைய தான் விற்கிறீங்க. எடுத்த விலையை விட குறைய தான். ரைட். சின்ன வெங்காயம் எவ்வளோ? 220. இது 250. 250 ரூபா. ரைட் ரைட் ரைட். உருளைக்கிழங்குலாம் வேணும். உருளைக்கிழங்கு 200. 200 ரூபா. வண்டிக்கா பால் வண்டி? பால் வண்டி 300 ரூபா விற்கும். 300 ரூபாயா? மற்ற வண்டி விட பால் வண்டி கொஞ்சம் விலை கூட என்ன விலை கூட என்ன? ரைட் ரைட் ரைட். மரவள்ளியில் என்ன விலை வருது? மரவள்ளி 240. 240. ரைட் ரைட். இது இல்லை இந்த முள்ளங்கி இது முள்ளங்கி 1/4 கிலோ 100 ரூபா விற்கிறோம். 1/4 கிலோ 100 ரூபா. 1/4 கிலோ 100 ரூபா. 2 கிலோ 400 ரூபா. ஆனால் முதல்ல நல்லா குறைய போனது விலை என்ன? 350க்கு தந்தவங்க 400 விற்கிறோம். ரைட் ரைட் ரைட். முருங்கங்காய் எல்லாம் வேணும். முருங்கங்க 1200. 1200. கேரட் கேரட் 1/4 கிலோ 350. 1 கிலோ 350. கிலோ 350 கேரட். அது ரைட் ரைட். பரவாயில்லை. இது இஞ்சத்த கேரட் இல்லைண்ணே? இது கம்புள்ள கேரட். கம்புள்ள கேரட். ரைட் ரைட் ரைட். கோவாலாம் வேணும். கோவால் இன்றைக்கு 1 கிலோ 200 ரூபா. 1 கிலோ 200 ரூபா. 100 விற்றது இன்றைக்கு 200. ரைட் ரைட். லீக்ஸ் 1/4 கிலோ 300 ரூபா. 1/4 கிலோ 300 ரூபா. 1 கிலோ 300 ரூபா. 1 கிலோ 300 ரூபா. ரைட் ரைட் ரைட். இது மாங்காயில் வேணும். மாங்காயில் மாங்காய் 50 ரூபா 40 ரூபா. கத்தரிக்காய் 200 ரூபா. 200 ரூபா போகுது. ரைட் ரைட் ரைட். புடலங்க புடலங்க 320. 320 ரூபா. ரைட் ரைட் ரைட். வேறு தக்காளி பழம் வேணும். தக்காளி பழம் 800 ரூபா கிலோ. கிலோ 800 ரூபா. இப்போ இருக்கிறதுக்கு விலை என்ன இப்போ இன்றைக்கு? கிலோ இதுதான் தக்காளி தான் விலை ஆக மாட்டேது. கறிமிளகாய் 200 ரூபா. 200 ரூபா. பச்சை மிளகாய்? பச்சை மிளகாயும் 200. அதுவும் 200 ரூபா. இந்த கருணக்கிழங்குகள் எல்லாம்? கருணக்கிழங்கு 400 ரூபா. 400 ரூபா. ரைட் 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 ரைட். வேறு என்னடா தேசிக்காய் எல்லாம் எவ்வளோ? தேசிக்காய் இன்றைக்கு 800. இந்த 800. ரைட். போஞ்சி எல்லாம் முடிஞ்சு தானே உங்கள்கிட்ட? போஞ்சி என்ன எவ்வளோ? போஞ்சி 700 ரூபா. இன்றைக்கு போஞ்சியோ? போஞ்சி 700 ரூபா. ரைட் ரைட் ரைட். விற்று. ரைட் ரைட் ரைட்டு. சரியா ஓகே. அப்படியே இங்காலையெல்லாம் பாருங்க. இங்காலையெல்லாம் வச்சு மரக்கறியெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். நாங்கள் அப்படியே இங்கே போவோம். பின்னுக்கு போவோம். இங்கே வரங்க பழக்கடை இருக்குது. பழக்கடை ஐயாவுடைய அழகிய பழக்கடை இருக்குது. என்னமே பழங்கள் விலைகள் எல்லாம் என்ன போகுது? பெண்டைக்கு நம்மளா போகுது. என்னம்மா என்ன பழங்கள் எல்லாம் என்ன விலை போகுது? 100 ரூபா 200 ரூபா பழம் விற்கிறோம். பழங்கள் என்ன வாழைப்பழங்கள்? கப்பல் 200 ரூபா விற்கிறோம். கப்பல் 200. இதர 100 ரூபா. கதலி 200 ரூபா. அதுவும் 100 ரூபா ஒரே விலை. மற்றது இதெல்லாம் என்ன மாதிரி? அப்பப்பழம் 100 ரூபா. மத்தாப்பழம் 100 ரூபா. அப்போலாம் 100 ரூபா வைக்கிறீங்களா? 100 ரூபா. நான் வெளியில் ரேட்டே பழக்கடை ஒன்று வீடு எடுத்தேன். நாங்கள் கொஞ்சம் விலை கூட மேய்க்கிறது. வெளியே வச்சு கூட தான் விற்கிறேன். என்ன இது போட்ட மரம்லாம் 100 ரூபா கிலோ. 100 ரூபா கிலோ. ரைட் ரைட். அன்னாசி அன்னாசி 350. 350 கிலோ. கிலோவா? அங்கே வெளியில் 400 450 ரூபா கிலோ கூட எல்லாம் விற்கிறாங்க. வெளியில் கூட தான் விற்கிறோம். ரைட் ரைட் ரைட். மாம்பழங்களா என்ன இது? ஒரு மாம்பழம் கிலோ 500 ரூபா. இது கிலோ 500 என்ன? கடத்த குழம்பா? அஞ்சு ஜம்முக்காயெல்லாம் விற்கிறீங்களா? இப்போ சீசன் இல்லை என்ன? இப்போ சீசன். எவ்வளோ கிலோ? கிலோ 70 ரூபா. கிலோ 70 ரூபா விற்கிறீங்க. உங்கள்கிட்ட எல்லாமே கொஞ்சம் அந்த விலைகள் வந்து குறைவாக தான் கிடக்கு நான் பார்த்ததுக்குள்ள. இது விளாம்பழங்களா என்ன? விளாம்பழங்கள் கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா. அது கொஞ்சம் சூடு தான். ரைட் ரைட் ரைட். இப்போ எவ்வளோ காலமாக வியாபாரங்கள் செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் 20 வருஷமா இங்கே பண்டத்தில் சந்தைக்காக சரியா? எப்படி வந்து போகுது வியாபாரம்? ஓகே சும்மா நம்மள போகுது. விட்ட சீக்கிரத்துக்கு 2 அதுக்கப்புறம் பரவாயில்ல. இப்போ என்ன சீசன்? இப்போ சீசன் தானே எல்லாம். இப்போ சீசன். இப்போ எல்லாம் சீசன். மாம்பழங்கள் உடம்புல எல்லாமே சீசன். சீசனோடைய கொஞ்சம் விலை குறைவு. விலை குறைவு. பிறகு சீசன் குறைஞ்சோன்னா கொஞ்சம் விலை ஏறும். ரைட் ரைட் ரைட். மீன் சொன்னால் பின்னுக்குன்னு ரைட். ஓகே நன்றியா. ஓகே. இங்கே வெத்தலை கடை எவ்வளோ வெத்தலை போகுது? 100 வெத்தலை 350 அப்படி போகுதா? ரைட் ரைட். சீவல் எல்லாம் வேணுமே? சீவல்
எவ்வளோ 1200 இது வெட்டின சீவல் மற்ற வெட்டி சீவல் 350 கிடக்கு அது அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரியா ரைட் 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 நீங்கள் ரெண்டும் வச்சுக்கிறீங்களா வீட்டை தராசும் கிடக்குது இதுவும் கிடக்குது பழசு மறக்கல ஓகே அப்படியே இங்காலையும் பார்ப்போம் இங்காலையும் பாருங்க இங்காலையும் இன்னொரு பழக்கடை ஒன்று நடக்குது நல்ல வடிவாக தான் கிடக்காண்டு ஆப்பிள் எல்லாம் எவ்வளோ ஆப்பிள் ஆப்பிள் என்ன விலை 4,500 ரைட் ரைட் அங்கால ஆப்பிள் இல்லை ஐயாட்ட இங்கே இல்லை தேங்காய் எல்லாம் வந்து போட்டு ஓகே பின்னுக்கு தான் மீன் சந்தை இருக்குது மீன் சந்தை எப்படி இருக்குது பார்ப்போம் டேக்கா மீன் சந்தை நிலவரத்தை பார்ப்போம் எப்படிங்கன்னு சொல்லி ஓகே பாருங்க சந்தை ஓரளவு கொஞ்சம் ஆக்கள்லாம் நிற்கணும் பாருங்க அப்படியே எவ்வளோ நாள் போகுது எவ்வளோ கிலோவாண்ணே 2400 ரைட் ரைட் உங்கள்கிட்ட எவ்வளோ 1600 நல்ல குறைய சொல்லுவாங்க கிடக்கு குறைச்சி தான் விற்கிறீங்களா அவைக்காண்டியோ என்ன உங்களோட முடிஞ்சுதா மீனல வித்து முடிஞ்சுது ஐயா பட்டியை தூக்கின்னு போகிறேன் ரைட் ரைட் சந்தை கொஞ்சம் ஓஞ்சி தான் கிடக்குது இன்றைக்குன்னு என்ன சந்தையில் ஆக்களை காணல ஓஞ்சி போச்சு ஏன் என்ன போச்சு 12 சரி இப்போ எத்தனை மணி இப்போ 12 வாழி 12:50 என்ன திருக்க என்ன போகுது இது திருக்க ஒவ்வொன்று 400 இது என்ன மீன் வெட்டின கூடோ இது வெட்டு மீன் ஒவ்வொன்று 800 பங்கு பங்கு அப்படியே வெட்டி விற்கிறீங்க இவ்வளோ எல்லாம் வித்து முடிஞ்சதோ இது முடிஞ்சுது ரைட் இங்காலே பாருங்க இங்காலே கொஞ்சம் மீன் எல்லாம் கிடக்குது எவ்வளோ மீன் 1000 ரூபா 5 மீன் 1000 ரூபா இங்கே ராளவா கிலோ 2000 ஒவ்வொரு நாயும் விற்கிறீங்களா என்ன ஒரு ஆள் 1600 2400 என்ன காரணம் இல்லை இப்போ பாருங்க ஒவ்வொரு விலை சொல்றீங்களாண்ணே ஆனா ஒவ்வொரு விலை சொல்றீங்களா அது என்ன காரணம் அப்படி காரணம் என்னன்னா ஒரு துறை 5 விலை முறையில இருக்கான காரணம் இது மாதங்கள் இது கரை ஊருக்கு பாசம் அப்படியே ஒரு 5 விலைனா ஒரு துறையில ஒரு விலை அதுக்கு தான் வித்தியாசம் அதோட ஒரு துறையில ஒரு விலை அதால வாங்குறதுல இருந்து குறைச்சி விற்கல ஒரு கிலோக்கு தான் 200 ரூபா வைக்கிறது அதுல வந்து சந்த காசு 100 ரூபா கொடுக்கும் கொடுத்தா அதுல 100 ரூபான்னு தரும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் விற்கிறீங்க இது வந்து மாதத்துல 1 கிலோ போகும் மாதத்துல 1 கிலோ போகும் அது மாதிரி காக்கத்துல 1 கிலோ போகும் அப்ப நான் அந்த விலையை பார்த்து விற்கல அது சரி அப்ப நான் ஒரு கிலோவுக்கு 200 ரூபா வச்சு தான் விற்கிறது அது சந்த காசு 100 ரூபா போகும் சந்தைக்கு வந்து கிலோவுக்கு 15 ரூபா நீங்க சொல்றது சரி கட்டுக்கு 150 அதான் ஒரு பிரச்சனை நான் எடுத்துருக்கேன் நான் ஒரு துறையில எடுத்தேன் மீன் என்ன விலை போகுது எல்லாம் 1000 தான் விற்கிறேன் 1000 தான் மீன் நண்டு அப்படியே 400 அப்படியே 400 ரைட் 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 என்ன கோப்பைக்கெல்லாம் போட்டு சின்ன கார் அதான் கோப்பை தான் விற்கிறீ அப்படியே அல்லச்சோ ரைட் அதுக்காண்டி ரைட் 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 இதான் இப்போ எல்லாம் வந்து விலை கொடுங்க நேரம் இப்போ மீன் அரிதான நேரத்தில் வந்து நாங்கள் விலை வந்து சொல்லலாம் இன்ன விலை தான் விற்க மாட்டேன் இப்போ நீங்கள் 1600 ரூபாய்க்கு வேண்டி போட்டு இப்போ ஒரு 200 வச்சு தான் விற்கும் அதோட குறைச்சி விற்கல விற்றவங்களுக்கு தான் நட்டத்தோட நாங்கள் விற்கலாம் எங்களுக்கு நாங்கள் எடுத்து இப்போ இந்த இன்னொரு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு ஆள் வந்து ஐஸ் மீன் வேண்டைக்கலாம் அது விலை குறைய மாட்டீங்களா உடல் மீனுக்கும் ஐஸ் மீனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது ஐஸ் மீன் சொன்னா எந்த கடிச்சு போட்டு இப்போ நம்ம வித்து போட்டு தான் முதலுக்காக தான் விற்கிறது அது நட்டத்துக்கு விற்கிறதா பிரச்சனை உடல் மீன் 1300 ரூபா விற்கிறோம்னு சொன்னா இது இன்றைக்கு விற்காட்டிக்கு இதை நாங்கள் நாளைக்கு ஐஸ் அடிச்சு விற்க இதை விட 1000 தான் போடலாம் 300 நட்டப்பட்டு தான் போடுவோம் விற்று முடிக்கும் அதுக்காக தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை 300 ரூபா நட்டம் சரி சரி நன்றியா நன்றி சரியா காய்ச்சிங்க அதுக்கான ஐஸ் மீன் இன்றைக்கு எடுத்து தான் நாளைக்கு எடுத்து விற்க 300 ஆசை கழிச்சு தான் கொடுக்கணும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு தானே ஜனமே பார்க்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது கொஞ்சம் ஒரு ஐஸ் மீன் போடாக்குன்னு சொல்லி ஜனத்துக்கே தெரியும் அதுக்காக தான் விற்கிறது ஏன்னா நாங்கள் நாளைக்கு நட்டப்படக்கூடாம 300 ரூபா நட்டப்படாமல் பிரச்சனை 1000 ரூபா தாக்கம் தானே அதுக்காக தான் விற்கிறது
சரி சரியா ஓகே நன்றி நன்றி என்ன என்ன இது வித்து முடிஞ்சுதா என்ன மீன் இது மாம்பழச்சம்பளம் எவ்வளோ போகுது 1 கிலோ 700 இவ்வளோ தான் கிடக்க வித்தாச்சல முடிஞ்சல ரைட் 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 இங்கால வாருங்க இங்கால அண்ணன்ட்ட விலை மீன் மட்டும் தான் கிடக்க எவ்வளோ அண்ணே போகுது எவ்வளோ விலை மீன் கிலோ 1000 என்னண்டு 1 கிலோக்கு எவ்வளோ வரி 20 ரூபா நீங்கள் 20 கிலோ கொண்டு வந்தீங்கன்னா 400 ரூபா கொடுக்கணும் உண்மையாவா என்னண்டு இது எவ்வளோ வைக்கிறீங்க நீங்கள் விலை மீன் 1000 ரூபா ஒரு கும்பல் ரைட் ரைட் இங்கே வரணும் மீன் மட்டும்தான் அண்ணன் வந்து விற்கிறார் இங்கால வந்து இது ஒட்டியா எவ்வளோ ஐயா இது ஒட்டி 500 ரூபா ரைட் 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 இது என்ன மீன் இது ரைட் ரைட் எவ்வளோ ஆகுது நீங்கள் விலை மீன் விற்கிறீர்கள் 500 ரூபா வேறு என்ன இங்கே கிடக்குது இங்கே கணவன் இவ்வளோ கடவாக கிடக்கு வேற கணவன் இல்லையா எவ்வளோ எவ்வளோ அரை கிலோ 800 ரூபா ரால் உங்கள்கிட்ட ரால் எவ்வளோ அரை கிலோ 800 ரைட் ரைட் என்ன சொல்ல போறீங்க உங்கள்கிட்ட சூட மீன் கிடைக்க எவ்வளோ சூடு என்ன கொண்டு 30 சூடு ஆட்டுப்பாடு இப்போ முதல் சூடு என்ன கிலோவுக்கு 200-300 ரூபா போனது இப்போ கிலோ என்ன நாங்கள் கடைக்குள்ளேயே 500 ரூபா விற்கலாம் கடைக்குள்ளேயே 500 ரூபா அப்படி என்ன இருக்குது நாங்கள் இங்கே வந்து 1 கிலோ 300 ரைட் ரைட் என்ன இவ்வளோ தான் கிடக்காகுமா முடிஞ்சு பரவாயில்ல வியாபாரம் கடையில் நாங்கள் போயிட்டு வரோம் சரி 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 பின்னுக்கு மாற்றச்சி எவ்வளோ இருக்கு நீங்கள் ஒரு 10 மணிக்கு வந்துங்கன்னா இல்லை ரோட்டை பார்ப்போம் சரி சரி சரியா 800 வருவோம் என்ன இல்லை சனியோட நேரம் வந்தால் ஓகே 10 மணிக்கு 10 மணிக்கு வந்தால் நல்லா நிறைய இதுக்கு வேணும் சரியா ஓகே அப்படியே இங்கால பின்னுக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் இங்கால மாட்டிறைச்சி கடை இருக்காம் கோழி இறைச்சி கடை இருக்காம் என்ன மாதிரி நகில போகுது மாட்டிறைச்சி என்ன விலைண்ணா குரலை காணல என்ன விலையை சொல்லுங்க அதான் விலையை சொல்றீங்கன்னா 2600 ரைட் 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 இங்கே பாருங்க என்ன எல்லாம் புத்தி முடிஞ்சதோ மீன் இறைச்சியல் இதில் பாருங்க எல்லாம் வட்டி 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 வட்டியும் கொடுக்குறதா வட்டியும் கொடுக்குறது ரைட் ரைட் 2600 ரொம்ப 2000 வேணாங்க நான் 2700 2600 ஒரு இடங்களுக்கு ஏற்ற அப்படின்னு ரைட் ரைட் இங்கால என்ன கோழி இறைச்சியா ஆக்களை காணல எவ்வளோ கோழி இறைச்சி போகுது 1450 புரோயிலர் கல்வெட்டு இல்லை புரோயிலர் மட்டும்தான் ரைட் 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 அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே கூட்டு சரி வேண்டாம் ஓடு அண்ணன் வைக்கப்படுற ஐயோ அம்மா ஓகே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டத்தரிப்பு பொதுச்சந்தை வந்து பார்த்தோம் விலை நிலவரங்கள் மீன் சந்தை மரக்கறி சந்தை அதுக்கப்புறமா பழக்கடை இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பழக்கடைகள் எல்லாம் ஓகே நீங்கள் வலிக்கிட்டோம் நல்லா தான் இருக்குது அந்த பகுதியில் ஓகே சந்தைக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டோம் கொஞ்சம் நகரப்பகுதியெல்லாம் வந்து பொறிச்சு ஓடின மாதிரி தான் கிடக்குது இப்படி வெளியில் இந்த பைக் கிட்ட வந்தால் இங்கே வெள்ளரி பழம் வந்து விற்கும் என்ன விலை போகுது வெள்ளரி பழம் 400 ஒரு விலைக்கும் போகுது என்ன காரணம் அந்த ஒரு விலை வாரத்துக்கான காரணம் பெரிய பழங்கள் ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு வரது சங்குவேலி சங்குவேலி அந்த தோட்ட வலிக்கல அது நீங்கள் வீட்டை வாங்குறது என்ன இல்லை நான் தோட்டம் நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்களா எதுக்கு கிட்ட நீங்க வாரீங்க ஓ அந்த பகுதிக்குலையோ அந்த பெண்டில் வந்து ஒரு அம்மாவரால் வச்சுக்கிற 2 அம்மாவரால் அந்த இடத்துக்கு அவ்வளோ தானே எப்போ நீங்கள் வந்து நிற்பியல்
போவீங்களா இது வித்து முடிய போவீங்களே ரைட் ரைட் ஓகே வரோம் ஏன்னா உலக காலம் இல்லாம எடுத்துக்கு என்ன இந்த வெள்ளரி பழம் மட்டும் ஒடுக்கல மூட்டை பெரிய மாவட்டம் அது கொஞ்சம் மற்ற பக்கமா குளத்தடி பக்கம் என்ன ரைட் ரைட் அந்த உள்ளுக்குள்ள அங்க ரைட் 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 ஓகே ஆனால் இதுதான் சரி இப்போது இருக்குண்ணே வெக்கைக்கு நல்ல ஜூஸ் அடிச்சு குடிக்க மணியா இருக்கும் ஓகே சரிண்ணே